ஞானம் பெற்றாலும் யான் என்று கருவக்கூடாது. எவ்வளவு பெருமை வந்தாலும் சரி கர்வம் இல்லாமல் இருக்கணும். தாய்மை கூட வேண்டும், எனக்கு தாய்மை கூட வேண்டும்ப்பா, அருள் செய்யலாம்ப்பா. ஆனால் யான் என்று கருவக்கூடாது, தாய்மை கூட இருக்கணும். எல்லாரையும் மதிக்க கற்றுக்கொடணும், எல்லாரையும் மதிக்க கற்றுக்கூட அறிவு தர வேணும். அப்படி கேட்டுக்கிட்டே வரணும். தினமும் திருவடி பூசிக்கணும், ஆசி பண்ணணும் கேட்டுக்கிட்டே இருந்தால் முருகப்பெருமானம் வந்து அருள் செய்வார். ஆனால் வருகாலத்தை சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க. இப்போ சொல்கிறேன் ஒரு உண்மையை. 1,00,000 பேர் ஞானி ஆவார்கள், 1,00,000 பேர் ஞானி ஆவார்கள். இப்போ எனக்கு பேசுகிறத முருகா ஞான பண்டிதா, எனக்கு தாயே எனக்கு ஞான சித்திக்கு ஐயா, முருகா என் தந்தையே எனக்கு தாயே அடிமைக்கு ஞான சித்திக்கு ஐயா, அடிமைக்கு ஞான சித்திக்கும் நாக்கு தடுபறுபடி கேட்கணும். கேட்டுக்கிட்டே இருந்தால் 1,00,000 பேர் ஞானி ஆகலாம். முன்னே 100 ஆண்டுக்கு வருவார். ஆனால் இந்த கலிகாலத்தில் 1,00,000 பேர் ஞானி ஆவார்கள் என்பது உண்மைதான். ஆக இதெல்லாம் நீங்கள் பின்பற்றும் சொல்லி இதோ முருகப்பெருமானா அவருடைய ரகசியம் அது கண்டுபிடிக்க முடியாது. அந்த நதி மூலமும் ரிஷி மூலம் தெரியாது. ஆக ரிஷி ஒரு ஞானிகளை பொறுத்து ரகசியத்தை அறிய முடியாது. சில பேர் ஆக வரலாறுன்னு கேட்பாங்க. அடைய வரலாறு என்ன செய்ய போகிற? யார் 10,000 ஆண்டுக்கு முன்னே பிறந்தவருக்கு இப்போ போய் வரலாறு கேட்க முடியுமா? வரலாறு கேட்காத. அவனை நம்பு முத நம்பிக்கை பண்ணுமில்ல. முருகப்பெருமான் இருக்கிறார், அகத்தீஸ்வரர், ராமலிங்க சாமி இருக்கிறார். அவன் நம்புயா, அதுக்கே நீ புண்ணியம் செய்யணுப்பா. இந்த முருகான்னு சொல்கிறதுக்கு புண்ணியம் செய்யணும், நம்புறதுக்கு அதை விட புண்ணியம் செய்யணும். ஆக ஒவ்வொரு மனிதனும் இந்த கலிகாலத்தில் 1,00,000 பேர் ஞானி அவர்னு சொன்னால் நான் இப்போ பேசுகிற பேச்சை காட்ட போகிறோம். முருகா அடியனுக்கு ஜாசித்திக்கணும், முருகா அடியனுக்கு ஜாசித்திக்கணும். இதை கேட்டுக்கிட்டே இருந்தால் போதும், இது நிச்சயம் ஒருவன் ஞானி ஆவான். இது சத்தியமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். முருகா அடியனுக்கு ஜாசித்திக்கணும், சத்தியமாக சொல்கிறேன். ஆக முருகா அடியனுக்கு ஞான சித்திக்கணும்ப்பா அப்படி சொல்லிட்டு வந்தால் நிச்சயம் ஞான சித்திக்கும், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். தோல்வி என்ற பேச்சே இல்லை.